Hello everyone, welcome to my channel. Amazonலேருந்து இந்த பட்ஜெட் பைண்டர் வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. கலர் மட்டும் நான் கொஞ்சம் டார்க்காக வரும்னு எதிர்பார்த்தேன், பட் லைட் கலரில் வந்திருக்கு. இதோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. பென் ஹோல்டர் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 ஜிப்லாக் கவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கார்டு அந்த மாதிரி ஏதாவது நம்ம வச்சுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஏதாவது பில்ஸு அதெல்லாம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது ஞாபகமாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது விஷயங்கள் ஏதாவது நோட்ஸ் அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை கூட இதில் வச்சுக்கலாம். மொத்தம் இதில் 8 ஜிப்லாக் கவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஹோல்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த இதில் ஃபைல் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தாராளமாக 500 நோட் வந்து வைக்க முடியுது. நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. அது போக இதில் வந்து பட்ஜெட் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜான்வரியிலேருந்து உங்களுக்கு டிசம்பர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 12 ஷீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டேட் அதெல்லாமே போட்டு கரெக்டாக எழுதி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் எந்த மந்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு டிவைடர் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு DIY ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்களோட ஸ்டிக்கர்ஸில் இல்லை. அதெல்லாம் இதில் எழுதி நம்ம வந்து வச்சுக்கலாம். இதில் வந்து அடிக்கடி எல்லாருமே நம்ம வந்து யூஸ் பண்ணுற கேட்டகரிஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஹவுசிங், ஃபுட்டு, கேஸு, க்ரோசரிஸ், பியூட்டி, மெயின்டெனன்ஸ், கார், பர்சனல் அந்த மாதிரி. இது போகவும் சிலது நமக்கு எழுதி வைக்க வேண்டியதாக இருக்கும். அதை வந்து நம்ம அந்த DIY ஸ்டிக்கர்ஸில் வந்து நம்ம எழுதி அழகாக வந்து அதில் ஒட்டிக்கலாம். எப்பயுமே நம்ம கார்டு வந்து யூஸ் பண்ணுறது, ஜிபே யூஸ் பண்ணி செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ருப்பீஸாக வந்து செலவு பண்ணும்போது தான் நமக்கு மைண்ட்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோக்கு நம்ம இதை வாங்குகிறோமா, இந்த பொருள் இவ்வளோ விலையா அப்படின்றது நம்ம பார்த்து செலவு பண்ணுவோம். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து ருப்பீஸ் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுறதுக்கு பாருங்கள். இப்போ வந்து நான் இதில் ஒன்று வந்து உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன். நம்ம எப்பயுமே வந்து ஒரு பட்ஜெட் போடும்போது சேவிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து எப்பயுமே சேவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளை வந்து டென்ஷன் இல்லாமல் அது வந்து வச்சுக்கும். ஒரு சேலரி நம்ம கைக்கு கிடைக்கும் போதே ஃபஸ்ட்டு வந்து இந்த சிப்புக்கு போடுறது, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல்டு ஸ்கீம் இதில் ஏதாவது நம்ம வந்து சேர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் அமௌண்ட் எடுத்து வைக்கிறது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுதான் வந்து போட்டிருக்கேன். இப்போது சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் மந்தில் நீங்கள் என்னென்ன காசெல்லாம் மிச்சம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே வந்து ஒரு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது போன மாதம் ஏதாவது செலவுகள் வந்து குறைவாக இது பண்ணியிருப்போம், அதை திரும்பி இந்த மந்த்துக்கு எடுக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் செலவு பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேவிங்ஸாக வச்சுக்கலாம். இது எதுலையாவது நீங்கள் RD இல்லைன்னா பேங்க்கில் இதில் எல்லாம் டெபாசிட் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து காயின்ஸும் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். நல்லாவே ஹெவியான ஒரு காயின்ஸ் எல்லாம் கூட நிறைய காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சாலும் இது நல்லா தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் ஒன்றும் எப்படி வந்து ஸ்டிக் பண்ணுறேன், என்ன மாதிரி அதை வந்து ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கணும். ஏன்னா இவங்ககிட்ட அந்த மாதிரி இல்லை, வெறும் ஃபுட் அப்படின்ற கேட்டகரியில் தான் கொடுத்துருந்தாங்க. நான் எப்போயுமே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணி வைக்கணும்னு நினைப்பேன். அதனால இந்த DIY ஸ்டிக்கர்ஸில் வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸ் அது மட்டும் நான் எழுதி வச்சுக்கலான் இருக்கேன். க்ரோசரி அப்புறம் கேஸுக்கெல்லாம் வந்து பர் மந்த் எடுத்து வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. பிகாஸ் அதுவே இப்போ நமக்கு 1000 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு. ஸோ எவ்ரி மந்த் ஒரு 500 அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். 45 டேஸ் 50 டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம கேஸ் வந்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ பர் மந்த் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பட்ஜெட்டில் ஒரு அமௌண்ட் வச்சுக்கிறது நல்லது. நம்ம வந்து செலவே பண்ணாமலும் இருக்க முடியாது. ஆனாலும் ஒரு இந்த அளவுக்கு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிட்டோன்னா நல்லது. இப்போ எப்படி நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்போம், ஸ்நாக்ஸே சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம். சரி கொஞ்சம் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு போகும்போது வரும்போது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதுக்கு பதிலாக கொஞ்சம் நம்ம இதுதான் அளவு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டோன்னா கரெக்டாக அந்த இது செய்வோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. டைனிங் அப்படின்னு சொல்லிட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்மளால் ஏதாவது சமைக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து வெளியில் வந்து வாங்கி சாப்பிட்றோம். ஸோ அதுவும் நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டும் ரொம்ப மஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு DIY ஸ்டிக்கர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது.
வெஜிடபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days ஒன்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஃப்ரிட்ஜிலே வச்சுருந்தாலும் அது ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ வெஜிடபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 days ஒன்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ், நான்வெஜ் வந்து வீக்லி ஒன்ஸு அந்த மாதிரி தான் எடுப்போம். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதி இந்த கவரில் வந்து போட்டு வச்சிட்டோன்னா கரெக்டாக அந்த அளவுக்கு எடுக்கிறோமான்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அளவு தான் எடுக்கணும்னு நினச்சிருப்போம், அது போகவும் நமக்கு ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து இதுக்காக கவலைப்பட வேணாம். நம்ம என்டர்டெயின்மெண்ட் அதிலெல்லாம் கூட குறைச்சிக்கலாம். ஃபுட்டில் எப்பயுமே வந்து நம்ம செலவு வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. இது வந்து முன்ன பின்ன வந்தாலும் அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். நான்வெஜ் வந்து எடுத்து நான் அதில் ஒட்டுறேன். ஆனால் இதில் என்ன பண்ணிட்டேன்னா, எழுதிட்டு இந்த மாதிரி பண்ணோன்னே அது கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால திரும்பி வேறு ஒன்று வந்து எழுதி நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ அவசரத்தில் ஏதாவது செய்யும்போது இந்த மாதிரி வந்து நடந்துருது. நான் வந்து அமேசானில் தான் இது வாங்கியிருந்தேன். குவாலிட்டி உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. கலர் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த கலர் வந்து வராது. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது கலர் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வயலட் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி பர்பிள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து இந்த கலரில் தான் வந்திருக்கு. நீங்கள் வேறு கலர் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து இந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்க்கெல்லாம் ஒரு 100 rupees 50 rupees அந்த மாதிரி சேஞ்சாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இது 3 மட்டும்தான் அதில் இல்லாமல் இருந்தது. மீதி இதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். சேவிங்ஸ் ஆல்ரெடி வச்சுட்டேன். ஸோ 8 வந்து நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இருந்தால் தான் எல்லாருமே வந்து மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வந்து பணமெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க, மனுஷங்க தாங்க முக்கியம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு வீரப்பாக வந்து பேசலாம். ஆனால் பணம்ங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத அது இல்லாதவங்க கிட்ட கேட்டு பாருங்கள், அப்போ தான் தெரியும். நமக்கு இவ்வளோ பணம் கிடைக்கிது அவ்வளோ பணம் கிடைக்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது. எவ்வளவு பணம் கிடைச்சாலும் நீங்கள் அதை எந்த அளவுக்கு சேமிக்கிறீங்க, எந்த அளவுக்கு செலவு பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாக பட்ஜெட் அப்படின்றத போட்டே ஆகணும். உங்களோட டெய்லி எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் எழுதிக்கணும். அப்படி நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பாதி பிரச்சனை வந்து சரியாக போயிடும். பட்ஜெட் எப்படி வந்து பண்ணணும், பட்ஜெட் ரிலேட்டடாக ஒரு வீடியோவும் வந்து நம்மளோட சேனலில் வந்து நான் போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவாக. நீங்கள் அது கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா கணக்கு வச்சு நம்ம வந்து செலவு பண்ணும்போது தான் சேமிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு மாதம் ஒன்று, இன்னொரு மாதம் இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா நம்மளையும் அறியாமல் நிறைய தேவையில்லாத பொருட்களை வந்து நம்ம வாங்கிடுவோம். வாங்கி ஒரு 1 or 2 days அதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அந்த பொருளை வந்து நம்ம திரும்பி கூட பார்க்கவே மாட்டோம். தேவையில்லாமல் அதெல்லாம் வாங்கக்கூடாது. அப்படின்னா இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வச்சுக்கணும். சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா ஹெல்த்துக்காக இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலே அவ்வளோ காசு வந்து கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு பணம் வேணும் அப்படின்னா நம்ம பட்ஜெட் கண்டிப்பாக போடணும். செலவு பண்ணுறதையும் பார்த்து பண்ணணும். எல்லாருமே மினிமலிசம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் ஒரு மினிமலிசமாக நம்ம வந்து என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கேன். ஏன்னா குறைவே நிறைவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம மெயின்டைன் பண்ணதும் கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம அளவாக எல்லா பொருட்களையும் வச்சுக்கிறது நல்லது. நான் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்து வச்சுக்கிறேன். அப்போ தான் எமர்ஜென்சி ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்க முடியும். இது வந்து ஆக்சுவலி உள்ளே வைக்கிற அளவுக்கு இல்லை, கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. அதனால் இதை வந்து அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இதில் எல்லாமே வந்து நான் ஃபில் பண்ணி வைக்கிறேன். இது எவ்ரி மந்த்து நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு இல்லைன்னா எண்ட் ஆஃப் த மந்த் வந்து நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃப்ரூட்ஸ் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஃபஸ்ட்டே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வரலாம். உங்களுக்கு வந்து 12 மந்த்துக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பட்ஜெட் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் இருக்குது, நிறையா லைன்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து எழுதிக்கலாம். உங்களுக்கு டேட் போட்டு அந்தந்த மாதம் என்னென்ன செலவு பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் எழுதிக்கிட்டே வரலாம். இப்போது இந்த ஷீட் தீர்ந்து போனால் கூட நீங்களே ஒரு ஷீட் வந்து அதிலே இது பண்ணிக்கலாம். நம்ம பஞ்சிங் மிஷினை வச்சு பஞ்ச் பண்ணி இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பர்ஸில் தான் எல்லாத்தையும் வச்சுட்ருப்பேன். அதெல்லாம் கணக்கு பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஷீட்ஸ் வந்து நம்ம பின்பக்கம் வச்சோம்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இதை நம்ம வேற எங்கேயா வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பின்னாடி தேடிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இதிலே வந்து வச்சுக்கலாம்.
ஏதாவது இம்பார்ட்டன்ட் பில்ஸை வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பின்னாடி வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரவு, செலவு, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கணும். அப்படி வச்சிங்கன்னா தான் இந்த பீரியடில் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த 20 to 45, 50 அந்த மாதிரி ஏஜில் இருக்கவங்களுக்கு இதுதான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட இன்கம்லேருந்து உங்கள் சேவிங்ஸ்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட மீதி ஒரு பணம்னு இருக்கும் பாருங்கள், அதை தான் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், நம்ம புத்திசாலின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து நான் அமௌண்ட்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல ஸ்பேஸ் வந்து இருக்குது. எப்பயுமே சேஞ்சு கிடச்சிதுன்னா சேஞ்சாக வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு 100 rupees அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் நம்ம செலவு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் உள்ள அளவு மட்டும்தான் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருங்க. அதுக்கு மேலே போயிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ க்ரோசரிலாம் வாங்குறீங்கன்னா ஒன்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்னென்ன வேணுமோ கரெக்டாக எழுதிட்டு போய் வாங்குங்க. தேவையில்லாத ஐட்டம்ஸ் வந்து வாங்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம செலவுகளை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ரிவ்யூ வந்து போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.